Okay, so this we call it as a diagonal matrix. இந்த leading diagonalல மட்டும் elements இருக்கணும். இப்போ இந்த elements வந்து ஜீரோவா இருக்கக்கூடாது, இந்த elements இருக்கணும். ஓகேவா? நமக்கு இங்க புக்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, is a square matrix square zero matrix a diagonal matrix ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ஜீரோ மேட்ரிக்ஸ்ங்கிறது இதுதான் ஸ்கொயர் ஜீரோ மேட்ரிக்ஸ். This we call it as a square zero matrix. எல்லா எலிமெண்ட்ஸும் ஜீரோவா இருக்குது. இது diagonal matrix கிடையாது. ஏன்னா diagonal மெயின் diagonalல கண்டிப்பா எலிமெண்ட்ஸ் இருக்கணும். எலிமெண்ட்ஸ் இல்லாம இருக்கக்கூடாது. So this we could இது வந்து we cannot say that it is a diagonal matrix. இது ஒரு diagonal matrix ன்னு சொல்ல முடியாது. Even though இங்க rows and columns ஈக்குவலா இருக்கு, மற்ற எலிமெண்ட்ஸ் ஜீரோவா இருந்தாலும் மெயின் diagonal எலிமெண்ட்ஸும் ஜீரோவா இருக்கிறதுனால இது diagonal matrix கிடையாது. So this is not a diagonal matrix. அப்புறம் சொல்லுங்க. Okay, so this is not a diagonal matrix. So இந்த மாதிரி மெயின் diagonalல மட்டும் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து diagonal matrixன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ங்கிறது a square matrix is said to be a scalar matrix. A square matrix is said to be a scalar matrix if suppose the main diagonal elements are equal. So main diagonal elements எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா, for example இங்கே 5 0 0 0 5 0 0 0 5 மெயின் diagonalல மட்டும்தான் எலிமெண்ட்ஸ் இருக்கணும், அந்த எலிமெண்ட்ஸும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா this we call it as a scalar matrix. இதை நம்ம scalar matrix ன்னு சொல்லுவோம். So if it has only elements in the main diagonal and it should be equal, மெயின் diagonalல மட்டும் எலிமெண்ட்ஸ் இருக்கணும், அதுவும் ஈக்குவலா இருக்கணும். So that we call it as a scalar matrix. ஒரு scalar matrix-அ diagonal matrix-ன்னு சொல்லலாம், ஆனா ஒரு diagonal matrix-அ scalar-ன்னு சொல்ல முடியாது. All scalar matrices are diagonal matrices, but diagonal matrices are not scalar matrices. ஏன்னா diagonal matrixல main diagonal ஈக்குவலா இருக்காது, இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. It is not necessary that the main diagonal element should be equal. main diagonal elements ஈக்குவலா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வேற scalar matrixல கண்டிப்பா main diagonalல இருக்கக்கூடிய elements எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். It should be ஈக்குவலா இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். யூனிட் மேட்ரிக்ஸ். So unit matrix is also a diagonal matrix where all the elements in the main diagonal should be equal to 1. main diagonal இருக்கக்கூடிய elements எல்லாமே 1 இருந்தா that we call it as a unit matrix. And usually the unit matrix is denoted by the letter I. ஐன்ற லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம், அதை தவிர வேறு எந்த எழுத்தும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் லெட்டர் ஐ இஸ் ஸ்பெஷலி மென்ஷன் ஃபார் திஸ் யூனிட் மேட்ரிக்ஸ். இந்த யூனிட் மேட்ரிக்ஸ்க்குன்னு உள்ள ஸ்பெஷல் லெட்டர் இந்த ஐ. ஸோ அதனால் ஐயை வேறு எந்த மேட்ரிக்ஸ்க்குமே பேரை வைக்கக்கூடாது. ஐன்னு சொன்னாங்கனாலே இட் மீன்ஸ் இட் இஸ் அ யூனிட் மேட்ரிக்ஸ். இதை நம்ம என்ன சொல்லலாம்னா இட் இஸ் அ யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3ன்னு சொல்லலாம். இட் இஸ் அ யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஸோ அப்போ இது I3, திஸ் இஸ் I3ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் I2 அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் திஸ் 1 0 0 1. So this is unit matrix of order 2. So I2 ன்னு சொல்லலாம். So I-ங்கிறது இப்படியும் சொல்லலாம் 1. So this is a unit matrix of order 1. ஓகேவா? So this is also a unit matrix. இதுவும் ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் தான். இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், இது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், அதே சமயத்தில் இது ஒரு ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், இது ஒரு காலம் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ தேர்ஃபோர் இது 1 by 1 இருக்கிறதுனால இது ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், காலம் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், அதே சமயத்தில் இது யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ மெயின் டயகனலில் மட்டும் 1 இருந்ததுன்னா மீதி எல்லா எலிமெண்ட்ஸும் ஜீரோவாக இருந்தால் தட் வி கால் இட் அஸ் அ யூனிட் மேட்ரிக்ஸ். கண்டிப்பாக ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும், அதை தவிர வேறு எதுவும் இருக்காது. ஓகேவா? ஆல்வேஸ் இட் வில் பி அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஒன்லி. அது கண்டிப்பாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். we are going to see about triangular matrix. ஸோ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் 2 விதமான ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்பர் ட்ரையாங்குலர், upper triangular and lower triangular. So upper triangular அப்படிங்கிறது என்னன்னா a matrix in which whose elements below the main diagonal are 0. For example 1 -2 5 0 7 9 0 0 8. பாருங்க மெயின் diagonalக்கு கீழே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவா இருக்கா?
மெயின் டயகனலுக்கு மேலே மட்டும் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம அப்பர் ட்ரையாங்கிள், மேலே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கா, இதை தான் we call it as upper triangular matrix. A matrix whose main diagonal, ஸோ இதுவும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். A square matrix in which whose main diagonal elements, that is all the elements below the main diagonal are equal to 0. மெயின் டயகனலுக்கு கீழே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0வாக இருந்துச்சுன்னா that we call it as upper triangular matrix. இதை தான் நம்ம upper triangular matrixன்னு சொல்லுவோம். Next lower triangular matrix. lower triangular matrixங்கிறது இது பார்த்தாலே நமக்கே தெரியுது, all the elements above the main diagonal should be equal to 0. so main diagonalக்கு மேலே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0வாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 0 0 3 7 0 9 -2 4. so all the elements above the main diagonal should be 0. main diagonalக்கு மேலே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0வாக இருக்கணும். so this we call it as lower triangular matrix. இதை தான் நம்ம lower triangular matrixன்னு சொல்லுவோம். next நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to see about zero matrix. zero matrix or null matrix or void matrix. zero or null or void matrix. so a matrix whose elements are 0. இங்கே இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. it is not necessarily be the square matrix. இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த ஒரு மேட்ரிக்ஸில் வந்து உங்களுக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் 0வாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் 0 0 0 0 0 0 0 0 0. so this we call it as a zero matrix. so எல்லா எலிமெண்ட்டும் 0வாக இருந்தால் zero matrix. ஒரு எலிமெண்ட் ஏதாவது வேறு நம்பராக இருந்தால் கூட zero matrix கிடையாது. it is not a zero matrix. ஓகேவா? usually we use the letter O to denote the zero matrix. zero matrix-ஐ denote பண்ண நம்ம letter O யூஸ் பண்ணுவோம். usually letter O is used for zero matrix. zero matrix வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. that is number of rows and columns need not be equal. rows and columns கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. it is not necessary that the number of rows and columns should be equal. கண்டிப்பா ஈக்குவலா இருக்கணும்ங்கற அவசியம் இல்லை. so these are the types of matrices. அடுத்து வந்து operations on matrices, அது நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நீங்க என்ன எழுதணும், உங்க நோட்ஸ்ல என்ன எழுதணும், நீங்க வந்து you should use a long size unruled notebook. கண்டிப்பா நீங்க ஒரு long size unruled notebook தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா matrices and determinants ன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டுட்டு உங்களுக்கு புக்கில் வந்து இங்கே matricesக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. A matrix is a rectangular array or arrangement of entries or elements displayed in rows and columns put in with a square bracket. ஸோ இதை எழுதிக்கோங்க. ஓகேவா? இதை எழுதிக்கோங்க. and then the general form of a matrix அதை வந்து இது வரைக்கும் மட்டும் எழுதிக்கோங்க. general form of a matrix இது வரைக்கும் மட்டும் எழுதினா போதும். and then order or size of a matrix in heading போட்டு இந்த definition எழுதிக்கோங்க. மீதி எல்லா definitionsuமே உங்களுக்கு கிளியரா புக்லயே கொடுத்திருக்காங்க. புக்லயே உங்களுக்கு சூப்பரா இந்த types of matricesக்குலாம் எல்லா definitionும் சூப்பரா கொடுத்திருக்காங்க. ஸோ இதை நீங்க புக்ல இருந்தே படிச்சுக்கலாம். இது நீங்க இதுவும் கேட்பாங்க எக்ஸாம்ல 2 மார்க்ல கேட்பாங்க. define a row matrix and give an example. அது மாதிரி define a scalar matrix இது வந்து ஃபர்ஸ்ட் செட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த definitionஸும் கேட்க சான்சஸ் இருக்கு. பட் இது வந்து you can read it from the book itself. ஏன்னா புக்லயே அவங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. எல்லா definitionும் அழகா பாக்ஸ் போட்டு ரொம்பவே கிளியரா கொடுத்திருக்காங்க. இதை திரும்ப ஒருக்கா நீங்க நோட்ல காப்பி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க இது ரெண்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. that is matricesனா என்ன, இந்த இது that is a matrix is a square rectangular array or arrangement of இந்த இது up to this இது வரைக்கும் இது காப்பி பண்ணிக்கோங்க. and then general form of a matrix இது வந்து இது ஹெட்டிங் போட்டுட்டு இது வரைக்கும் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. just copy down up to this இது வரைக்கும் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் order or size of a matrix ன்னு ஹெட்டிங் போட்டுட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் இந்த டெஃபினிஷன் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. மீதி இதெல்லாம் காப்பி பண்ண வேணாம். it is already given in the book. just go through the book. புக்கை நீங்கள் go through பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு நல்லாவே புரியும், ஈஸியாக புரியும் உங்களுக்கு எல்லாமே. it is very easy only. ஓகே, இப்போ இதில் வந்து இப்போ இது கொடுத்துருக்காங்க பாருங்க. a matrix A is said to be a non-zero matrix if at least one of the entry of A is non-zero. ஒரு எலிமெண்ட் ஜீரோவா இல்லைனாலும் அது non-zero matrix தான். ஆனால் இப்படி எல்லா எலிமெண்ட்டும் ஜீரோவாக இருந்தால் அது ஜீரோ மேட்ரிக்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஈஸியாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் ஜீரோ மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ். இது வந்து நோ, இதுக்கு ஆன்சர் வந்து நோ.
is a square zero matrix a diagonal matrix. இதுவும் நமக்கு கொஸ்டினா வரலாம் எக்ஸாம்ல. ஸோ அதனால இதை அண்டர்லைன் பண்ணிட்டு இதுக்கு நோன் ஆன்சர் எழுதிக்கோங்க. and then மீதி எல்லாமே உங்களுக்கு டெஃபினேஷன் இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. and then இது any square zero matrix can be considered as a scalar matrix with a scalar 0. இதுவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவும் உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கலாம் ஆர் 1 வேர்டில் கூட கேட்கலாம். ஸோ அதனால் இதுவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. any square matrix square zero matrix can be considered as a scalar matrix. ஸோ இந்த zero matrix square zero matrixை scalar matrixன்னு சொல்லலாம் with a scalar 0ன்னு சொல்லலாம். ஓகேவா? and then அதே மாதிரி இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நோட் 7.1 the unit matrix is an example of scalar matrix. unit matrix is an example of scalar matrix. இதுவும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு புக்லேயே இருக்குது. இதெல்லாம் புக்கில் இருந்தே நீங்கள் படிச்சுக்கலாம். and then இதுவும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் that is both upper and lower triangular simultaneously will turn out to be a diagonal matrix. எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஒரே சமயத்தில் அப்பர் அண்ட் லோவர் ட்ரையாங்குலராக இருக்கோ அது வந்து ஒரு டயகனல் மேட்ரிக்ஸாக மாறிடும். ஸோ இதுவும் உங்களுக்கு புக்லேயே இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் புக்கிலேயே படிச்சுக்கலாம். இதை வந்து திரும்ப ஒரு நோட்டில் எழுதி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் யூ கேன் ரீட் இட் ஃப்ரம் த புக் இட் செல்ஃப். புக்லேருந்தே நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? நாளைக்கு நம்ம மீதி பார்க்கலாம். ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் ஹவு டு டூ அடிஷன் சப்ராக்ஷன் அது எல்லாமே நம்ம மீதி நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு இது வரைக்கும் போதும்.